இங்கெல்லாம் உடம்பு கிடப்பாங்க ஆளுங்க, இங்கெல்லாம் யூரினேட் பண்ணிடுவாங்க, பாத்ரூம்லாம் போயிடுவாங்க. நேற்று நான் வந்து கேட்டப்போ லாக் பண்ணியிருக்கு, என்னென்ன லாக் பண்ணியிருக்கு, மூடிட்டீங்களாண்ணா? ஆமாம். அது அப்புறம் அந்த ஆளுக்கு என்கிட்ட பேச இஷ்டம் இல்லை. நான் துள்ளி குதிச்சுட்டேன், மூடிட்டாங்கடா. நான் வேணா போய் கேட்கட்டுமா? வேண்டாங்க, நமக்கு சண்டையே வேண்டாம். இந்த பில்டிங்கை பாருங்க, பெயிண்ட் கிண்ட் அடிக்கல, ஒரு பழைய குடவுன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு குளிக்கிறதுக்கு சாயங்காலம் கூல் விட்டோம். நாங்கள் யாரோ ஒருத்தர் கார் அப்படி ரவுண்ட் போவோம். பசங்க எங்கேயும் நிற்க விட மாட்டோம். கோ ஹோம் போலீஸ்கார மாதிரி சுற்றிட்டு இருப்போம். ஸ்கூலுக்கு வெளியே இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது. இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்கு, வேளாங்கண்ணி ஸ்கூல். அந்த பக்கம் ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு. நிறைய இந்த அபார்ட்மெண்ட் எங்க பக்கத்துலயே இருக்கு. இப்போ வெளியில இப்போ நானே வந்து எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்களே, போலாமா வரலாமான்னு ஒரு பயம் வருது. குடியிருப்பு பக்கத்துலயோ ஸ்கூல் பக்கத்துலயோ டாஸ்மாக் இருக்க கூடாதுன்றது நல்லதா கெட்டதா? ஸ்கூல் பசங்க இப்படி போறாங்க, இங்க இப்படி குளிச்சுட்டு வந்து யாராவது ஒருத்தங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார்? இந்த ரெண்டு ஸ்கூல்ல இல்ல. அவங்க படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கா? எனக்கு ஃபோன் பண்ணி வெளியில் வந்து ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொன்னான். யாருன்னு தெரியல. லாங் டைம் பேக். ஸ்கூலில் இல்லை, 60 வருஷமா ஸ்கூல் நடத்துறீங்க. 2 ஸ்கூலுக்கு நடுவில் ஒரு டாஸ்மாக் நடக்குதுன்னா அதை மூடுறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் அரசு தரப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் முடியல? இந்த இடத்துல டாஸ்மாக் இருக்கிறதுனால ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி? 10 வருஷம் முன்னாடி ஒரு பையன் அது உள்ளே போய் அவரை இழுத்துட்டு வந்து 4 சாத்தி நீ சாவ, உங்க அப்பன் சாவ, சாகிறதுக்காக எதுக்குடா ஓடி ஓடி போற? யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பயங்கர கியூரியாசிட்டி இருக்கும். பக்கத்துலேயே ஒரு டாஸ்மாக் இருக்கும்போது இங்கே போய் இதை வாங்கி குடிச்சா என்ன அப்படின்ற ஒரு உணர்வு வரும்ல. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேருந்து டிசிப்ளினாக இழுத்துட்டு வரது எப்படி?